இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு நிறைய பேர் இந்த கடைக்கு போறது, இந்த ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. எனக்கு பேக் சைட்ல பாருங்க, சுத்தி எல்லாமே கடைகளா தான் இருக்குது. இது ஒரு பஸ் ரூட்டுங்க. ஸோ இங்க பாருங்க, எனக்கு பேக் சைட்ல பாருங்க வில்லாங்க, இண்டிவிஜுவல் வில்லா. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு பக்கத்துலயே தான் இந்த பிளாட் இருக்கு. எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 2 பிளாட்டும் வந்து சேலுக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 யூனிட் இருக்கு. இதுல 8 யூனிட் இருக்கு. மொத்தமே நீங்க வந்து இ வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்லருக்கும் வந்து இ வெஹிக்கிள் தனித்தனியா வந்துடுங்க. வீடியோ கால் ஆப்ஷன்ல ஒரு டோர் வந்துடும் போது நீங்க மேல இருந்து ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே வராங்க, பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா கீழே இருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க மேல இருந்தே உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க பார்த்துட்டு இந்த டோரை வந்து ஓபன் பண்ணி விடலாம். இந்த இடத்துல ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்டோவுக்கு மஸ்கிட்டோ நெட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. மாடலர் கிச்சன்றதுனால எல்லாமே பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. எவ்வளவு ஸ்பீடா தரனாலும் அது வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி போற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டைனிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. செம்மையா இருப்பாங்க, செம்ம டிசைனா பண்ணி வச்சிருக்காங்க. வாஷ் பேஷன், கபோர்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 597 ஸ்கொயர் ஃபீட்ல யூடிஎஸ் கொடுக்குறாங்க. இதோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பிளாக் மிண்டர். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மாடம்பாக்கம் தான் வந்திருக்கோம் மக்களே. மாடம்பாக்கம் மெயின் ரோடுன்னே சொல்லலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போனீங்கன்னா நீங்க மாடம்பாக்கம், வண்டலூர் இந்த மாதிரி எல்லா ரூட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து எனக்கு பேக் சைட்ல போனீங்கன்னா நீங்க வந்து தாம்பரம், சேலையூர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிக்கு பக்கத்துல ஒரு பிரீமியமான இண்டிவிஜுவல் பிளாட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பிளாட்டை பத்தி ஒரு டீட்டெயிலா சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு நிறைய பேர் இந்த கடைக்கு போறது, இந்த ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸோ எனக்கு பேக் சைட்ல பாருங்க, சுத்தி எல்லாமே கடைகளா தான் இருக்குது. இது ஒரு பஸ் ரூட்டுங்க. இந்த சைடு பஸ் வந்து போயிட்டு இருக்கு. தாம்பரத்துல இருந்து சிட்டிக்குள்ள போயிட்டு வர்றதுக்கான பஸ் ரூட்டு, பஸ் எல்லாமே இந்த சைடு வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சைடு பாருங்க, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, மீனாட்சி பவன் ஹோட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட் அங்க பாருங்க, ஜெயம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல சுத்தி இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் ரோடு ஒட்டினா மாதிரியே இருக்கிற இடத்துல தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அதுவும் சேலுக்கு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே சேல் இருக்கு. சோ அந்த பிளாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க அந்த பிளாட்ல போயிட்டு எப்படிப்பட்ட ரேட்ல கொடுக்குறாங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் அப்படியே கேட்டு சொல்றேன். சோ இங்க பாருங்க, எனக்கு பேக் சைட்ல பாருங்க வில்லாங்க, இண்டிவிஜுவல் வில்லா. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு பக்கத்திலேயே தான் இந்த பிளாட் இருக்கு. அப்படியே எனக்கு இந்த சைடு வாங்கல, எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 2 பிளாட்டும் வந்து சேலுக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 யூனிட் இருக்கு. இதுல 8 யூனிட் இருக்கு மொத்தமே. அதுல வந்து 8 யூனிட்ல வந்து மீதி 2 தாங்க இருக்கு. மீதி எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 யூனிட் இருக்கு. ஒரே ஒரு 2 BHK இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே 3 BHK தான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மட்டும் ஒரு மாடல் ஹவுஸ் இருக்கு. அந்த மாடல் ஹவுஸை தான் நம்ம பார்க்க போறோம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா 3 என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 3த்துக்குமே வந்து கேட் வந்துடும். ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல செட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. 2 போர்வெல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இ வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்லருக்கும் வந்து இ வெஹிக்கிள் தனித்தனியா வந்துருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கார் போயிட்டு வர்றதுக்கு, திருப்பறதுக்கு வசதியா இருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு காலியான இடம் இருக்கு. சரி, நீங்க இந்த சைடு தான் பார்க் பண்ணிப்பீங்க. அப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா காலியா தான் இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு இடைஞ்சல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி கேமராவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. மழை தண்ணி நின்னாலும் அது வழியா வெளியே போயிடும் அப்படின்றதுக்காக அது ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டோர் ஒண்ணு வந்துறாங்க. அதாவது வந்து வீடியோ கால் ஆப்ஷன்ல ஒரு டோர் வந்துற போது நீங்க மேல இருந்து ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே வராங்க, பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா கீழே இருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க மேல இருந்தே உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க பார்த்துட்டு இந்த டோர் வந்து ஓபன் பண்ணி விடலாம். ஸோ காமனா வந்து எப்பவுமே ஓபன்ல இருக்காது. நீங்க பர்டிகுலரா ஓபன் பண்ணி விட்டா மட்டும்தான் ஓபன்ல இருக்கும். அதுவும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சு ஓபன் பண்ற மாதிரி வரும், இல்ல கார்டு வச்சு ஓபன் பண்ற மாதிரி, இல்ல பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இந்த இடத்துல ஒரு டோர் வரப்போகுது. நீங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று வரப்போகுதுங்க. இந்த பிளாட் வந்து இன்னும் ஃபினிஷிங் ஆகல. ஸோ அதனால இப்படி இருக்குது. ஃபினிஷிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காலியான இடம் இருக்கும். ஸோ நீங்க லிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயான ஒரு இடமா இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா படிக்கட்டுல பாத்தீங்கன்னா கிரானைட்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துடும் சொல்லியிருக்காங்க மக்களே. இங்க கீழே மட்டுமே ஒரு 3 வீடு இருக்கு. ஸோ 3 BHK இருக்குது, 2 BHK இருக்கு, அதுலயும் 2 BHK இருக்கு. கீழே மட்டும் 3 வீடு, அதே மாதிரி மேல 3 வீடு, அதுக்கு மேல வந்து ஒரு 2 வீடு இருக்கு. அதுலயே 2 வீடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது வீடு இருக்கிற இடத்துல ஒரு காலியான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாடலர் 3 BHK பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா சேஃப்டி டோர் ஒன்று போட்டிருக்காங்க. உட்டில் தான் போட்டிருக்காங்க சேஃப்டி டோர். அதை திறந்து உள்ள வந்தீங்கன்னா கீ லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. அப்படியே டோர் திறந்து உள்ள வந்தீங்கன்னா
ஸோ இங்கே பாருங்க வீடியோ கால் ரெக்கார்டிங்னு சொல்லியிருந்தால நான் வந்து கீழே சொல்லியிருந்தேன்ல, கீழே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, உங்கள் டோர் நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்துனாங்கன்னா கீழே யார் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் மேலே இருந்தே பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இங்கே வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்டோவுக்கு மஸ்கிட்டோ நெட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிவி கபோர்டு சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 100 இன்ச்சு டிவியே மாட்டலாம் போல் தான், அந்த அளவுக்கு பெருசாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கபோர்டு எல்லாமே, டோர் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 சைஸ்ல வந்து ஆளு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வால் சீலிங் எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் லைட்டிங்லாம் வந்து செட் பண்ணலாம், அதனால இப்படி தெரியுது உங்களுக்கு. இது வந்து ஒரு மாடல் ஹவுஸ் இது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது 3 BHK. இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். ஸோ டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா 11க்கு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டைனிங் ஏரியாலேயே வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் இங்கே பூஜை ரூம் வேணும்னாலும் இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேற எங்கேயாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. பெல்லெல்லாம் போட்டு செம்மையாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. மாடலர் கிச்சன்றதுனால எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இந்த பாருங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தள்ளினாலும் அது வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மாடலர் கிச்சன்ல செம்மையாக இருக்குது பாருங்க. இதுலேயே வந்து லைட்டும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஹைலைட்டே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லைட்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்னி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 9க்கு 12 அப்படின்ற ஒரு சைஸில் வந்து இந்த கிச்சனை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி லைட் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த பாருங்க செம்மையாக வருது. நீங்கள் வந்து இந்த லைட்டு போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அது உள்ள ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. சிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்டில் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. தண்ணி வரல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ சூடாக தண்ணி ஊற்றினாலும் சரி, இது வந்து மெல்ட்டே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு பொருளை தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையானது யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கேஸ் வந்து தனியாக கீழே எதுக்காக ஒரு டோரில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாடலர் கிச்சன் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒட்டினா மாதிரியே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சர்வீஸ் ஏரியா வந்து 11க்கு 4ன்ற சைஸில் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு வாட்டர் டேப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஃபினிஷிங் ஆகலை, அதனால அப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ காத்தோட்டமும் நல்லா வசதியாக இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே மரங்களா இருக்குது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த மாதிரி ஒரு காலியான இடம் ஒன்று இருக்குது. அப்படியே நீங்க வந்து அடுத்து பார்க்கலாம். அப்படியே கிச்சனை விட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா டைனிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குது பாருங்க. செம்ம டிசைனா பண்ணி வச்சிருக்காங்க. வாஷ் பேஷன், கபோர்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பாருங்க. செம்மையா இருக்குது. அவங்களோட விஷ்ணு ஃபவுண்டேஷன், நம்மள இந்த வீடியோ எடுக்க இன்வைட் பண்ணது வந்து விஷ்ணு ஃபவுண்டேஷன் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம் வந்து இந்த மிரர்ல வந்து செட் பண்ணி லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குது. இது ஒட்டினா மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குது பாருங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல வந்து பண்ணிருக்காங்க. இந்த பாத்ரூம் எல்லாத்தையுமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்ல செம்மையா இருக்குது. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு 2 கலரை யூஸ் பண்ணி பக்கத்துல நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. காத்து ஓட்டமா வசதியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் மாதிரி வச்சுட்டாங்கன்னா காத்து ஓட்டமா வசதியா இருக்கு. ஃபுட் அண்ட் டோர் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெட்ரூம் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து வந்துடலாம். இது வந்து காமன் பாத்ரூம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து பார்த்தோம்னா அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து வேற ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லைன் கோல்டன் லைனில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. டைல்ஸ் வந்து செம்மையாக இருக்குதுங்க. ஒரே லென்த்தாக போட்டு வச்சிருக்காங்க. கட் பண்ணி போடாமல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் தான் எல்லா ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. 2 கலர் இதுலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் இருக்கு. இந்த கலரை விட இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பிரைட்டா இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது இதுல 2த்துல எது நல்லா இருக்குது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனா ஒரு சிங்க் கொடுத்தது இல்லாம ரூமுக்குள்ளேயும் ஒரு சிங்க் அந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கும் காத்துக்கும் பஞ்சமே கிடையாது. இப்ப நிறைய பேர் வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விண்டோஸ் முக்கியத்துவம் கொடுத்து கட்டுறாங்க. ஏன்னா வெளிச்சமும் காத்து வசதி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஜன்னலும் நிறைய கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பதான் காத்து வசதி அப்படிலாம் இருக்கும் அப்படின்றதுக்காக. இங்க பாருங்க. ஸோ இதில் வந்து விண்டோ கொடுத்து ஆப்போசிட்டில் பாருங்கள் எல்லாம் நிறைய வீடுங்க இருக்குது. அமைதியாகவும் இருக்குது.
அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி. இதுல வந்து கூலிங் கிளாஸ் நீங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, உள்ள இருந்து பாத்தீங்கன்னா கிளீனா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த விண்டோலயே சேம் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே பாத்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த கலர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல வேற கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். பெயிண்டிங் அதே மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடல் ஹவுஸ்ன்றதுனால இதுல வந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான போது என்னென்ன டிசைன்ல என்னென்ன பண்ணிக்கலாமோ இந்த வீடை வாங்கினீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த வீடு கிடையாது, இது பக்கத்துல இருக்கிறது வாங்கினீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். அப்படியே செகண்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. செகண்ட் பெட்ரூம் உள்ள வந்தோடனே நீங்க பாருங்க, இதுக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்குது. இதுவும் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ரோட்டை பார்த்த மாதிரி தான். இதுலயே வந்து கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டு மஸ்கிட்டோ நெட் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் சேம் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஜன்னலாண்ட ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பொருள் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தனியா பீரோ வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. அப்படி பீரோ இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நீங்க மூலையில வச்சுக்கலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதுல இருக்கிற கலர் யூஸ் பண்ணாம வேற ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கும் வந்து டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் போட்டிருக்காங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இதுலதான் போட்டிருக்காங்க. பிராண்டட்ல தான் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே வாங்க, இந்த வீட்டை பத்தி 2 ரூம் பார்த்துட்டோம். 3வது ரூம் இது மெயின். இந்த பாருங்க, இதுல மட்டும் தான் பால்கனி கொடுத்துருக்காங்க. இது 2மே பால்கனி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் கொடுக்கல, ஏன்னா பால்கனி அது இருக்கு அப்படின்றதுனால விண்டோஸ் கொடுக்கல. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 11x10 அப்படின்ற சைஸ்ல வந்து இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து கபோர்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ கபோர்டு மேல கபோர்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சன்கிளாஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, உள்ள இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா காப்பி கலர்ல வந்து சன்கிளாஸ்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 4 அடி ஹைட்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன பசங்க வந்து அந்த அளவுக்கு எக்கி பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக ஹைட்டாவே பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருந்து கீழே இருந்தே பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக கிளாஸ்ல பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 11x4ன்ற சைஸ்ல வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு மட்டும் வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இவ்வளவு பெரிய ஜன்னலே இருக்குங்க, எதுக்குங்க தனியா ஜன்னல் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜன்னலே வைக்கல. இது வரைக்கும் இந்த ஒரு வீட்டை பத்தி, வீட்டு உள்ள எத்தனை ரூம் இருக்கு, கிச்சனு, இது எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது இந்த வீட்டுல எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். இந்த வீட்டோட யூடிஎஸ் பாத்தீங்கன்னா 597 ஸ்கொயர் ஃபீட்ல யூடிஎஸ் கொடுக்குறாங்க. இதோட மொத்த பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 1,10,00,000 சொல்றாங்க மக்களே. இதுல வந்து நெகோஷியபிள் இருக்கும், நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பண்ணி தருவாங்க. இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து டவுன் பேமெண்டா ஒரு பேமெண்ட் கட்டிட்டு மீதியை வந்து லோன் போகணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இவங்க 75ல இருந்து 85% வரைக்கும் இவங்க சைட்ல இருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தர நினைக்கிறாங்க. உங்களுக்கு சிவில் கரெக்டா இருந்தது அப்படின்ற பட்சத்துல 90% வரைக்கும் கூட லோன் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன டீட்டெயில் அப்படின்றத ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன், இபி இதெல்லாம் வந்து தனியா வருவாங்க. நீங்க வந்து நேர்ல வந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாடல் ஹவுஸ் அப்படின்றதுனால இது எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லைட் செட்டிங்ல இருந்து பூஜா கபோர்டு வந்து இந்த மாடலர் கிச்சன்ல இருந்து இது எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அதுக்கு என்ன பிரைஸோ அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை அவங்கள என்ன கேட்டு தெரிஞ்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது 3 BHK. இது 3 BHKோட பிரைஸ். இது இந்த மாதிரி ஒரு பிரைமான லொகேஷன் பிளாட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடை வந்து பார்த்து யூஸ் பண்ணீங்க. இதுலயே வந்து 2 BHK ஒன்று இருக்கு, அதை போய் பார்க்கலாம். ஸோ நீங்க ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் 3 வீடு கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 BHK, இது வந்து 2 BHK. இதுல மட்டும் ஒரு பெரிய ஆள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா தனியா அந்த மாதிரி கொடுக்கணும்னு இல்லை, எல்லாமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க டைனிங் ஏரியா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 2 BHK தான். காமனா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 BHKல ஒரே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூம் வந்து காமனா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பாத்ரூம் இருக்கு. ஸோ இந்த 2 BHKல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அட்டாச் பாத்ரூம், ஒன்று காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் ஒட்டின மாதிரியே ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவும் அதே மாதிரி பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 BHKயோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 905 ஸ்கொயர் ஃபீட்ல இது கட்டியிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 71 லட்ச ரூபா சொல்றாங்க. இதுல வந்து நெகோஷியபிள் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெகோஷியபிள் கண்டிப்பா பண்ணி தருவாங்க. இதுல வந்து நீங்க 71 லட்ச ரூபாய் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ன்றதை நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் இருந்தா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. மாடம்பாக்கம் சைட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி ஒரு பிரீமியமான வீடு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 15 ஃப்ரெண்ட்ஸ்ல ப்ரெஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.